இப்போ நிழல் பிரதி அமைச்சர்களை தெரிவு செஞ்சு கொண்டிருக்கணுமாம் என்பிபி காரர் வடமாகாணம் இப்போ செயற்பாட்டில் இல்லை தானே வடமாகாணம் செயற்பாட்டில் இல்லை என்றதுக்காக தங்களோட செயற்பாடுகளை நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்காக சுகாதாரத்துறை இந்த அவனுக்கு அந்த அரிசி இந்த அரிசி அரிசி தட்டுப்பாடு நியாயம் எல்லாம் அரிசி தட்டுப்பாடு செல்ல பிராணிகளுக்கு அவருக்கு தானே அங்கே சுகாதார கிட்டத்தட்ட அர்ஜுனா இருக்கிறானല്ലോ அவன் அவன் சொல்லி அவன் பார்லமெண்ட்ல நேற்று தான் டிவியில பார்த்துருந்தேன் சொன்னான் இவரை சுகாதார பிரிவுக்கு இவரை தெரிவு செஞ்சிருக்கிறீங்க கொஞ்ச நாளால சொல்லுவார் அவர் ஒரு வெட்டினரி டாக்டர் நான் அப்போ கொஞ்ச நாளால சொல்லுவார் உங்கள் மாடுகளுக்கு அதுகளுக்கு புல்லுகள் பிரச்சனைன்னு சொன்னால் மாடுகள் அதிகமாக புல்லு தின்றது தான் உங்கள் தட்டுப்பாடாக வரப்போகுது அப்படி கதை விடுவார் என்று சொல்லி அந்த நேற்று முழங்கி கொண்டிருந்தது. என்ன பிரச்சனைனா இது வந்தோன்னா ஒரு மாகாண சபையை எலெக்ஷனை வைக்க விடாமல் பண்ணுறதுக்கான ஒரு செயல்பாடு. அவங்களுக்கு பிரஜா சக்தியை கொண்டு வந்து உள்ளூராட்சி சபையில் ஒடுக்க போகிறாங்களோ அதே மாதிரி மாகாண சபையை திருப்பி மாகாண சபையில் உண்மையிலேயே எங்களுக்கு தந்த அதிகாரம் காணாது. தம்பி மஹிந்த தரப்பு வந்து நேரடியாக எல்லாத்தையும் செஞ்சாங்க. நாங்கள் இலவாதம் தான் இதில் நீ வராத இந்த சந்தில போராடாத இதுல நீ இந்த தலை தூக்கக்கூடாது இப்படி நேரடியா செஞ்சான். இவன் வந்து மறைமுகமா செய்கிறான். இது வந்து எங்க இளைஞர்களுக்கு விளங்குது இல்லையா? இளைஞர்களுக்கு விளங்க இல்லை. என்பிபி சப்போர்ட்டர்ஸ் கொண்டு வந்து டிஜிட்டல் மீடியாவை கொஞ்சம் பலமா வச்சு எல்லாத்துலயும் கமெண்ட் என்பிபி தானாண்டு போட்டு தவறுண்டு போடுறதுக்கு தானா போட்டாலே கீழே கமெண்ட் போட்டுருவாங்க. தவறுண்டு போட போறான் தவறுண்டு போட போறான். அவற்றை உண்மையாவே இளைஞர்களுக்கு அவரை பிடிச்சதுக்கான உண்மையா காரணம் டிஜிட்டல் மீடியா. அதை விட வந்து இந்த ஊழலை வழியில கொண்டு வரேன் என்றதுக்காக சும்மா பூச்சாண்டியா 2-3 பேரை கொண்டு இப்ப நினைக்கிறேன் இன்றைக்கோ நாளைக்கோ இந்த விசாரணை ஒன்று இருக்காங்க. மனைவிக்கு விசாரணை இருக்குது. அப்ப அதுல என்ன கட்டமோ சரியா என்ன பிரச்சனைன்னா ரணிலுக்கு விசாரணை நடக்குது, கோட்டாக்கு விசாரணை நடக்குது, எல்லாருக்கும் விசாரணை நடக்குது. உத்தரம் உள்ள போற ஐடியா இல்லை. ஆனா சாதாரண பொதுமக்களுக்கு விசாரணை நடந்தா உடனே உள்ள தண்டனை உடனே பயங்கரவாத தடை சட்டம். அடுத்தது எங்கட இது 12 பேருக்கு மரண தண்டனை. அது அந்த பயங்கரவாத தடை சட்டத்தையும் வேணாம்னு சொல்லி எல்லா பிரதேச சபையும் எல்லா மாநகர சபையும் திட்டங்கள் போட்டு பார்லமெண்ட் அவங்களோட சபையில நிறைவேற்றி விடுவாங்க. அது நல்ல பாராட்டத்தக்க விஷயம்.